அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த நிகழ்ச்சிகளை பற்றி மீரா பாகு நமது சைக்காலஜிஸ்ட் அனைவருக்கும் இப்பொழுது பரிச்சயமானவர். அவர் இன்று தொடங்குகின்றார். மீரா பாகு மாஸ்டர் செய்ததும் போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ல தான். மற்றும் அவர் ட்ரோமா ஸ்பெஷலிஸ்டாக இப்பொழுது இங்கு வேலை செய்து வருகின்றார் லண்டனில். அத்துடன் ஆரம்பத்திலும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருக்கின்றார். அவர் பல வருடங்களாக இதில் சேவையாற்றி தமிழ் மக்களுக்காக சேவையாற்றி வருகின்றார். போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் என்பதை பற்றி மீரா பாகு நம்முடன் கலந்துரையாடுவார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் இங்கிலாந்துல NHS ட்ரஸ்ட்ல சீனியர் கிளினிஷியனா ஒர்க் பண்றேன். அதே நேரத்துல ட்ரோமா ஸ்பெஷலிஸ்டாயும் ஒர்க் பண்ணினேன். இன்றைய நிகழ்ச்சி நான் தமிழில பேசி இங்கிலீஷ்லும் தான் பேசிக்கொண்டிருப்பேன். முதலே டாக்டர் புவிக்கு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் எனக்கு இன்றைக்கு ஆன்ஷியஸா இருக்குண்டு. தி ரீசன் போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிஸார்டரை பற்றி நாங்க பேசும் பொழுது, அதாவது அதிர்ச்சியால் தாக்கமடைந்த எண்ணங்களை பற்றி பேசும் பொழுது, தமிழர் அனைவர்களுமே இந்த பிரச்சனைக்குள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட அப்படியான துன்பங்களை அனுபவித்திருக்கலாம் என்ற எண்ணத்தால் அப்படி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது. ஆனால் அதனால் இன்று PTSD அப்படி என்றால் என்ன, எப்படி நாங்கள் அதில் இருந்து ஒர்க் பண்றது, அதை பற்றி மாத்திரம் நான் அதிகம் பேசுவேனோ ஒழிய தமிழர்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களையும் பற்றி அதிகம் நான் இன்று பேச மாட்டேன். எப்படி காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி ட்ரோமாவுக்கு நாங்கள் யூஸ் பண்றது, என்ன அதனால் நடக்கிறது மனதில், எங்கள் மூளையில், அதுகளை பற்றி கூடுதலாக இன்று பேசுவேன். இன்னும் ஒரு தடவை நீங்கள் ரெஃப்யூஜிஸ், அசைலம் சீக்கர்ஸ், இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட், வார் ட்ரோமாவை பற்றி உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் அப்படி என்று சொன்னால், அடுத்த முறை இரண்டாவது தடவை எங்கள் நிகழ்வு நடக்கும் பொழுது அதை பற்றி நான் பேச முயற்சிக்கின்றேன். இன்று சாதாரணமாக சிம்பிள் அப்படி என்று சொல்வார்கள், அப்படி உங்களுக்கு இந்த பயிற்சியை அளிக்க விரும்புகிறேன். என்னுடைய தமிழில் குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னிக்கவும். எனக்கு when I am speaking English நான் பெருசா திங்க் பண்றேன், யோசிப்பது குறைவு. தமிழ் பேசும் பொழுது இவ்வளவு தமிழருக்கு முன்னால் அதிகம் யோசித்து அதற்கு பிறகுதான் பேச வேண்டி இருக்கின்ற நிலைமையால் ஏதாவது பிழையாக பேசினால் நீங்கள் சுட்டி காட்டுங்கள், அதற்கு பிறகு நான் அதை மாற்றிக்கொள்ளுவேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறீர்கள். டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது சில வேர்ட்ஸ் சொற்கள் பிழையாக இருந்தால் அதை நீங்கள் எனக்கு குறிப்பிடுங்கள், நான் அதை மாற்றிக்கொள்ளுகிறேன். இப்ப நான் என்னுடைய ஸ்லைட்ஸை ஷேர் பண்றேன். இன்று நாங்கள் போஸ்ட் ட்ராமேட்டிக் டிஸார்டர் அப்படி என்று அதிர்ச்சியால் தாக்கப்பட்ட மன அழுத்தத்தை பற்றி பார்க்க போகின்றோம். ட்ரோமா அப்படி என்று சொல்ற அதிர்ச்சி, PTSD என்று சொல்ற போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிஸார்டரும் சேமா, சரியானதா அப்படின்னு நாங்க பார்க்க போகின்றோம். அது ரெண்டும் சேம் அப்படி இல்லை. அதிர்ச்சிகரமான மன அழுத்த கோளாறு அப்படி என்று சொல்லப்படுகின்ற PTSD, அதிர்ச்சி ஒரு மனிதரின் சமாளிக்கும் திறனை பாதிக்கப்படுகின்றது. அந்த அதிர்ச்சி உதவியற்ற எண்ணங்களை எங்களுக்கு ஏற்படுத்தும். இது ஒவ்வொரு சுய உணர்வையும், முழு அளவிலான உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் உணரும் திறனை குறைக்கின்றது. நாங்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் எங்களால் முழுமையாக உணர முடியாது. அப்ப அந்த உணர்ச்சிகள் எல்லாம் குறைவாக இருக்கும். அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளில் பல விஷயங்கள் உள்ளன. யாரோ ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை அனுபவிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு PTSD போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிஸார்டர் வரும் என்பது அர்த்தம் இல்லை. அதிர்ச்சி அடைந்தவர்கள் எல்லாருமே போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிஸார்டர் என்று சொல்லப்படுகின்ற அதிர்ச்சியால் ஏற்படும் மனத்தாங்கல் எனப்படும் அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் உருவாக்கப்பட வேணும் என்று இல்லை. அது ட்ரோமா PTSD இல்லை. ட்ரோமா நடந்தால் வேறு விதமான
மன அழுத்தங்களும் சம்பந்தங்களும் ஏற்படலாம். அந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் மனச்சோர்வு கோளாறுகள், டிப்ரெஷன் என்று சொல்லுவார்கள். கவலைக்கு உரிய கோளாறுகள், மன அழுத்த கோளாறுகள், அப்படி என்று சொன்னால் anxiety disorders அப்படி என்று சொல்லுவார்கள். பிற உளவியல் சிக்கல்கள் கூட ஏற்படுத்தலாம். அதாவது சைக்கோசிஸ் கூட, மனநோய் அப்படி என்று சொல்லப்படுகின்ற பிற உளவியல் சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அல்லாவிட்டால் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படி என்று சொல்லக்கூடிய டிஸார்டர்ஸ் கூட வந்து ஏற்படக்கூடும். ஆனால் பலர் தன்னிச்சையாக குணமடைவார்கள். அதிர்ச்சியால் அடைந்த எல்லோருமே இந்த போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிஸார்டர் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து ஆளாகாமல் தங்களால் தன்னிச்சையாலேயே தாங்கள் செயல்படக்கூடிய விதங்களாலேயே அவர்கள் குணமடைந்து கொள்ளுகிறார்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். சோ எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தால் போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் எனக்கூடிய இந்த மன அழுத்தத்தில் உருவாக்க மாட்டார்கள். போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிஸார்டர் அப்படி என்று சொன்னால் என்ன அப்படி என்று பார்ப்போம். சோ அதிர்ச்சிகரமான மன அழுத்த கோளாறு அப்படி என்று சொல்லுகிறார்கள். அல்ல அதிர்ச்சியால் ஏற்பட்ட சம்பவத்தால் வருகின்ற மன கோளாறு அப்படியும் சொல்லலாம். தமிழில் சரியான வார்த்தை எனக்கு தெரியாது, சில வேளையில் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். கடுமையான அதிர்ச்சி சம்பவத்தை தொடர்ந்து அல்லது குறைவான கடுமையான சம்பவங்களை தொடர்ந்து பின் போஸ்ட் அப்படி என்று சொன்னால் பின் அதற்கு பிறகு ஏற்படும் மன உளைச்சல் அல்லாவிட்டால் அதை சீர்கேடு என்று கூட சொல்லலாம். குழந்தை பருவத்தில் சைல்ட்ஹுட் ட்ரோமேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் கூட அந்த சிக்கலாக கூட நாங்கள் போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் எனக்கூடிய இந்த மன அழுத்த கோளாறை வந்து நாங்கள் அனுபவிக்க கூடும். மரணம் எது இதை வந்து எங்களுக்கு உண்டாக்கக்கூடியது என்றால், ஒருவர் மரணிப்பதை பார்ப்பது, அல்லாவிட்டால் எங்களை யாராவது அச்சுறுத்தல் பண்ணுகிறது, அல்லாட்டு உண்மையான கடுமையான காயங்களால் நாங்கள் வந்து அனுபவிக்கப்படுகிறது, அல்லது பாலியல் வன்முறை எனப்படக்கூடிய ரேப் அல்லாட்டி செக்ஷுவல் அபியூஸ், அப்படியான ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள், ஆக்சிடென்ட்ஸ் கூட நடக்கலாம். அதிர்ச்சிகரமான சம்பவங்களை நாங்கள் அனுபவிக்க பொழுது PTSD உருவாகலாம். PTSD என்பது கடந்த கால அச்சுறுத்தலான நிகழ்வு. பழைய இப்பவோ நடந்த ஒரு விஷயம் இப்பொழுது எங்களுக்கு மனத்தை தாக்குகின்றது. ஆனால் இந்த PTSD உள்ளவர்கள் தற்பொழுது அச்சுறுத்தலை உணர்வார்கள். அப்பொழுது நடந்தது இப்பொழுது நடப்பது போல இருக்கும். மேலும் இந்த PTSD என்பது பலர் தங்களை தாங்களே அதிலிருந்து விடுபட்டு கொள்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் மெதுவாக குணமடையும் அல்லது பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு அதன் தன்மை வெளிப்படலாம். அதாவது PTSD உருவாகலாம். உடனேதான் வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அதாவது வந்து 3 மாதத்துக்குள் ஒருவர் இந்த அதிர்ச்சியான மன அழுத்தத்தில் தாக்கப்பட்டு அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது தன்னிலைமையாலேயே சில வேளையில் அவர்களுக்கு சரி வரலாம். அந்த டயக்னோசிஸ் என்று சொல்லுவோம், இவர் இந்த வருத்தத்தால் அவதிப்படுகிறார் என்று டயக்னோசிஸ் பண்றது எப்பொழுதும் 3 மாதத்துக்கு பிறகுதான் நடக்கும். ஏனென்று சொன்னால் அதில் அவர் இருந்து மீளப்படவில்லை அப்படி என்று அர்த்தம். ஆனால் 3 மாதத்துக்கு பிறகும் அது வந்து நாங்கள் டயக்னோஸ் பண்ணாவிட்டால் லேட்டா பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட அவர்கள் வந்து தங்களுக்கு அதே பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த சிம்டம்ஸ் அப்படி என்று பார்ப்போம். சிம்டம்ஸ் ஆஃப் PTSD அப்படி என்று நாங்கள் வந்து பார்க்கும் பொழுது அதில் 4 வகையானது என்று நீங்கள் மனதில் கொண்டால் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி 4 வகையானது அல்ல, ஆனால் 4 வகையான விதங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒருத்தரை பார்த்தால் அது கவனிக்க கூடியதாக இருக்கும். அவர்கள் அந்த பிரச்சனைக்குள் எப்படி ஆழ்ந்திருக்கிறார்கள் என்று கவனிக்க கூடியதாக இருக்கும். அந்த அறிகுறிகளை மீண்டும் மீண்டும் அனுபவித்தல். எப்பொழுது ஒருவர் வந்து இந்த ஒரு அதிர்ச்சிக்கு தாக்கப்பட்ட பிறகு அந்த அறிகுறிகளை அவர் மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதை நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் பிளாஷ்பேக்ஸ் அப்படி என்று சொல்லுவோம். அந்த பிளாஷ்பேக்ஸ் என்பது அதிர்ச்சியின் நினைவூட்டலை உடல் எச்சரிக்கையாகவும் கவலையுடனும் எந்த நேரமும் இருக்கும். அந்த கடந்த கால அதிர்ச்சியான
அதிர்ச்சியில் நடந்த சம்பவங்கள் தெளிவான நினைவு கூறப்படும் ஒரு வகையான நினைவில் மீண்டும் அதிர்ச்சி ஏற்படுகிறது என்று தோன்றும். ஓகே, சோ அப்படி என்றால் என்ன அப்படி என்று பார்ப்போம். சில வேளையில் உங்களுக்கு இது விளங்காமல் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை அனுபவிக்கின்றீர்கள், அல்லாவிட்டால் நான் அனுபவிக்கிறேன் அப்படி என்று வைப்போம். அந்த அதிர்ச்சியில் என்னை ஒருத்தர் ஒரு கத்தி காட்டி பயமுறுத்துகிறார் என்று வைப்போம். அவர் பயமுறுத்தி, ஓகே, இது ஒரு சிம்பிள், நான் என்னையே யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் சிம்பிளா. அதாவது நான் ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கின்றேன். ஒருவர் என்னை நான் வைத்திருக்கும் பணத்தை திருடுவதற்காக ஒரு கத்தியை எடுத்து என்னை பயமுறுத்துகிறார். இருளான சமயம் என்று வைத்துக் கொள்ளுவோம். அப்ப அந்த நேரத்தில் நிச்சயமாக நான் பயந்து விடுவேன். தனியாக இருக்கின்றேன். ஒரு ஆண் அப்படி செய்கிறார் என்று வைப்போம். அது இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் கத்தியை கூட காட்டுகின்றார். அதே நேரத்தில் எதற்காக என்று தெரியாமலே என்னுடைய மனம் பதட்டத்துக்குள் ஆழ்படுகிறது. அப்படி என்று நாங்கள் வைத்துக் கொண்டு அது நடந்து விட்டது, சம்பவம் நடந்து விட்டது, பணத்தை நான் கொடுத்து விட்டேன், அவரும் அதை வாங்கி கொண்டு சென்று விட்டார், எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று வைப்போம். என்ன சிம்பிளான விஷயம், சிம்பிளா பார்ப்போம். ஆனால் நான் வீட்டை 3 மாத காலம் அந்த பயத்துக்குள் ஆட்பட்டு இருந்தாலும் அதற்கு பிறகும் தொடர்ந்து அது எனக்கு நடப்பது போல இருக்கின்றது. நான் அதை பிளாஷ்பேக்ஸ் என்று சொல்வார்கள். அந்த நபரின் முகம், அந்த கத்தி, அது படங்கள், திடீரென்று நான் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த பாதையில் இருப்பதை போலவும், அந்த இரவு நேரத்தில் அவருக்கு முன்னால் நான் நிற்பதை போலவும், அவர் என்னை கத்தியால் குத்த வருவதை போலவும், அதே உண்மையான நிலைமை போல நடந்து கொண்டு இருக்கும். அது நான் வீட்டுக்குள் பாதுகாப்போடு எனது பெற்றோர்களோடு இருக்கும் பொழுது அப்படியான நினைவு தெளிவாக அங்கே நடப்பது போல இருக்கும். அப்ப எப்படி நான் அதற்கு ரியாக்ட் பண்ணுவேன்? உடனே எனக்கு பயம் ஏற்படும். சில வேளையில நான் கத்தலாம், என்னை யாரோ குத்த வரையணும் என்று சொல்லி. பக்கத்துல இருப்பவர்கள் யோசிப்பார்கள், என்னை இவர்களுக்கு நடக்கிறது, என்னத்திற்காக இப்படி கூச்சல் போடுகிறார்கள், எல்லாம் பாதுகாப்பாகத்தானே இருக்கிறது அப்படி என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். சில பேர் நினைக்கலாம், ஓகே, மேபி இவங்களுக்கு பைத்தியமோ, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ அப்படி என்று சொல்லி கூட மற்றவர்கள் அப்படி நினைக்கலாம். ஆனால் இதுதான் அந்த அதிர்ச்சிக்குள் அகப்பட்டவர்களுக்கு நடக்கின்ற முதலாவது அறிகுறி, பிளாஷ்பேக்ஸ் அப்படி என்று நாங்கள் அதை சொல்லுவோம். ஊடுருவும் எண்ணங்கள், அதை ஆங்கிலத்தில் இன்ட்ரூசிவ் தாட்ஸ். அதாவது இன்ட்ரூசிவ் தாட்ஸ் என்றால் சில எண்ணங்கள் நாங்கள் மனதால் விரும்பி நினைப்போம். ஓகே, சில எண்ணங்கள் எங்களை அறியாமலேயே ஊடுருவி கொண்டு உள்ளுக்குள் வரும். எங்களுக்கு வேண்டாம் என்று இருக்கும், அதை நினைக்க வேண்டாம், அது என்னுடைய மனத்தில் வர வேண்டாம் அப்படி என்று இருக்கும். அப்படியான ஊடுருவும் எண்ணங்கள் என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால், அந்த தீவிரமான அதிர்ச்சியான சம்பவத்தில் இருந்து வெளிப்படும் எண்ணங்கள், அல்லாவிட்டால் அதை படங்கள் போல, இமேஜஸ் அப்படி என்று இங்கிலீஷில் சொல்லுவோம், அது கொண்டிருக்கும். கனவுகள், அந்த அதே எண்ணங்கள் கனவுகளாக, நடந்த சம்பவங்கள் கனவுகளாக எங்களை பயமுறுத்தும். அதிர்ச்சியான சம்பவத்தை பற்றி நினைவூட்டி அதிகம் எங்களை வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். அதை ஊடுருவும் எண்ணங்கள் என்று சொல்லுவோம். இது 2வது அறிகுறிகள். விழிப்பு உணர்வு அறிகுறிகள். விழிப்புணர்வு என்பது அதிக எச்சரிக்கையாக இருப்பது. சரி, நான் ஒன்றை இப்பொழுது யூஸ் பண்ணிட்டேன், அதாவது என்ன ஒருவர் குத்துவதற்காக வருகிறார், அதிக எச்சரிக்கை. பின்னுக்கு ஒரு ஆள் வந்தாலோ, யாராவது போனாலோ, இரவு நேரங்களிலோ நிறைய பயத்துக்குள் ஆளுப்பட்டு, அதாவது உடல் இப்படி அப்படி என்று சொல்றோம், எந்த நேரம் பயத்துல ஆக்களை திரும்பி திரும்பி பாக்குறது, பின்னாலே ஆக்கள் வரையணுமா, என்ன தொடருவினமா, என்ன நடக்குது அப்படி என்று சொல்லி இருக்கிற அந்த திடுக்கிடும் பயம் அப்படி என்று சொல்லுவார்கள். திடுக்கிடும் பயம் என்று தமிழில் சொல்லுவார்கள். மிகைப்படுத்தப்பட்ட திடுக்கிடும் செயல்கள், அல்லது எரிச்சல், கோபம், எரிச்சல், அப்படியான தன்மை, பாதுகாப்பற்ற உணர்வு. நாங்கள் நோமலா சந்தோஷமா இருக்கைகளை பாதுகாப்பை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஆனா எப்ப எங்களுக்கு அந்த அதிர்ச்சிக்குள்ள நாங்க ஆட்பட்டு கொள்ளுகின்றோமோ அன்றையில இருந்து பாதுகாப்பு எந்த நேரமும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். அது வாழ்க்கையே ஒரு கஷ்டமா போயிடும் வாழ்றதுக்கு. மற்றது நித்திரை கொள்றதுக்கு கஷ்டம்.
விழிப்புணர்ச்சி எப்பவும் எங்களுக்கு அதிகமாகிக் கொண்டால் நித்திரை வருவது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பயத்தில் ஆபத்தில் அகப்பட்டு கொண்டோரு இருக்கும் ஒருவர் நித்திரைக்கு போக மாட்டார்கள். அவர்கள் முடிந்த பிரச்சனை முடிந்து விட்டது. ஆனால் இப்பவும் அது நடப்பது போல அவர்கள் நினைத்து கொண்டு விழிப்புணர்வாக இருப்பார்கள். அறிகுறிகள், வேறு அறிகுறிகள், அதிர்ச்சியை பற்றிய எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் உரையாடல்களை தவிர்ப்பார்கள். அதாவது தவிர்த்தல். மற்றது முன்பு அனுபவித்த செயல்களில் ஆர்வம் இல்லாமல் போய்விடும். இன்பம் அந்த சந்தோஷமான எண்ணங்களை அனுபவிக்க முடியாத தன்மை, எங்களுடைய எதிர்காலம் குறைந்து விட்டது, வாழ்க்கை வாழ்ந்து இனி பிரயோசனம் இல்லை, அப்படியான எண்ணங்கள், குறிப்பிட்ட உணர்வை யோசித்துக் கொண்டிருப்பது, செயல்பாடுகளை இல்லாமல் பண்ணுவது, முதலில் ஈடுபட்ட செயல்பாடுகளை, மற்றது நண்பர்கள் மற்றும் இடங்களை தவிர்ப்பது, சம்பவம் நடந்த இடத்தை தவிர்ப்பது, நெருக்கமான உறவுகளை தவிர்ப்பது. அதாவது நெருங்கி நாங்கள் இருக்கும் உறவுகள் அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், வைஃப் அப்படியாக கூட இருக்கலாம். அந்த உறவுகள் இருக்கும் நெருக்கம் தவிர்க்கப்படும். இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொன்னா இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கும் அவங்களுக்குள்ள, அந்த உறவு கூட தவிர்க்கப்படும். அதாவது மற்றது பொதுவாக மக்களிடமிருந்து விலகி இருப்பது, மக்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள், மக்களோடு இருந்து உணர்ச்சியற்ற நிலை போல இருப்பது, அதை அவாய்டன்ஸ் என்று சொல்வார்கள். அதில் கோவர்ட், ஓவர்ட். கோவர்ட், ஓவர்ட் அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் ஒன்று மனதால் எல்லாத்தையும் தவிர்ப்பது, மற்றது வெளிப்பாட்டு செயல்பாடுகளில் இருந்து தவிர்ப்பது. மற்றது உணர்ச்சிகளுடன் தொடர்புடைய எதிர்மறை அதிர்ச்சி அப்படி என்று சொல்லுவார்கள். அதாவது லோ மூட், உங்களோட உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது. அதனால் வெட்கம், கோபம், குற்ற உணர்வு, பயம், டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மனசோர்வு, பதட்டம், மகிழ்ச்சி போன்ற மகிழ்ச்சியே அற்ற, அதாவது மகிழ்ச்சி இல்லாத தன்மைகள், நேர்மறையான உணர்வுகளை அனுபவிப்பது கடினமாகவும் இருக்கும். ஒரு கொஞ்சம் என்றாலும் பதட்டப்படுவார்கள். சில அதிகமாக அவர்கள் உணர்வுகளை காட்டிக் கொள்ளுவார்கள். குற்ற உணர்வு, பயம், வெட்கம், சோர்வு, அப்படியான உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த 4 அறிகுறிகளை நீங்க இருந்துச்சுன்னு சொன்னா அதைத்தான் நாங்க PTSD என்று சொல்லுவோம். சோ ஞாபகம் வைத்திருங்கள், அதிர்ச்சியால் தாக்கப்பட்ட ஒருவர் எல்லோருமே PTSD வராது. இந்த 4 அறிகுறிகளும் இருந்தால்தான் அவர்களுக்கு PTSD வரும். வேறு என்ன அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார்கள்? இது PTSD என்று சொல்லுறோம். இது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் என்றால் என்ன என்று இப்ப வரையறுத்துள்ளோம். அதுக்கு பிறகு வேறு என்ன அப்படி இருப்பவர்கள் வேறு என்ன பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள் என்று பார்த்தால், இங்கிலீஷ்ல சொல்ல போனா டிப்ரெஷன், ஹோப்லெஸ்னஸ், அதாவது பிறகு ஆன்சைட்டி டிஸார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பயம் சம்பந்தப்பட்ட வருத்தங்கள், மற்றவர்களில் நம்பிக்கையற்று போவது. அது ஹஸ்பண்ட், வைஃப், சகோதரங்கள் யார் என்றாலும் எங்களுக்கு பாதுகாப்பு இன்மை இல்லை அப்படி என்று நாங்கள் நினைக்கும் பொழுது, பாதுகாப்பு இன்மை இல்லாவிட்டால் யாரிலுமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். அதனால் குடும்பங்களுக்குள் பிரச்சனைகள் கூட வரலாம், உறவுகளில் கூட பிரச்சனைகள் வரலாம். மற்றது பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், பிறகு கில்ட், ஷேம், செல்ஃப் பிளேம், தங்களை தாங்களே யோசித்துக் கொண்டு தங்களை தாங்களே தாக்குவார்கள். இது என்னுடைய பிழை, நான் இரவு நேரத்தில் அங்கே போயிருக்காவிட்டால் அந்த நேரத்தில் அப்படி ஒருவர் கத்தி வைத்து என்னை பயமுறுத்தி இருக்க மாட்டார், இது என்னுடைய பிழை, நான் தான் இது தவறு இழைத்து விட்டேன் அப்படி என்ற எண்ணங்கள் அதிகம் வரும். மற்றது வெட்கம், அவமானம், அப்படியான எண்ணங்கள் கூடுதலாக வரும். குற்ற உணர்வு கூட இருக்கும். மற்றது பிசிக்கல் ப்ராப்ளம், பிசிக்கல் ஹெல்த் பிரச்சனைகள் சொல்லுவார்கள். அதாவது தலையிடி அதிகமாக இருக்கும், மசில் பெயின்கள், அப்படியான அந்த நோ அப்படி என்று சொல்ற கூடிய இதுகள் இருக்கலாம், உடலில் எங்கேயும் இருக்கலாம். மற்றது ஹார்ட் பீட்ஸ் இரெகுலர் மாதிரி, பேனிக் அட்டாக்ஸ் வர்ற மாதிரி, மற்றது ஆகலம் பயந்து அதனால் டயரியா அப்படியான விஷயங்கள் வரக்கூடிய மாதிரியும்.
இப்படியான விஷயங்கள் வந்து நடக்கல. அவ வந்து ஆல்கஹால் அபியூஸ், மற்றது பெயின் கில்லர்ஸ், ட்ரக்ஸ் கூட யூஸ் பண்ணி தங்கள பயங்களை குறைப்பதற்காக தொடங்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அடிமையும் ஆகலாம். மற்றது சூசைடல் தாட்ஸ், செல்ஃப் ஹார்ம். சூசைடல் தாட்ஸ் வந்து தன்னையே தாங்கள் வந்து இறப்பதை மேல் என்ற எண்ணங்களும், செல்ஃப் ஹார்ம் அப்படி என்றால் தங்களை தாங்களே வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் கட்டிங் வந்து ரிஸ்ட வந்து அவங்க வெட்டுற மாதிரி, அல்லாட்டி தலையை அடிக்கிற மாதிரி சிவேரில தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளுவார்கள். மற்றது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் கூட இருக்கு அப்படி என்று சொல்லி இப்ப ரிசர்ச் அதுகள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சோ இதை வந்து நான் இது வந்து தமிழ்ல எழுதி இருக்கு. அதாவது துரோகமான எண்ணங்கள், மனசோர்வு, தலைவலி, தசைவலி அப்படியான விடயங்கள் அவர்களுக்கு வரலாம். ஓகே, கம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி அண்ட் இட்ஸ் சிம்டம்ஸ். நான் இன்றைக்கு உங்களோட கம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டியை பற்றி நான் கதைக்கவில்லை. ஆனால் ஆகலம் கூடுதலாக சிவியரான சிம்டம்ஸ், மேபி வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து யாருக்கு கூட வரலாம்னு சொன்னால், கன்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல இருக்கிறார்கள், பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ஸ் சான்ஸ் இருக்குது. மற்றும் ப்ரொஸ்டிடியூஷன், அதுல வந்து ஒர்க் பண்ற பெண்கள், அதுல வந்து ப்ரோத்தல்ஸ் அதுகள்ல ஒர்க் பண்ற பெண்களுக்கு வந்து கூட கம்ப்ளெக்சிட்டியாக இருக்கலாம். கம்ப்ளெக்ஸ் அப்படி என்று சொன்னால் தாக்கம் அதிகமாகவும், தமிழ்ல எனக்கு வடிவா சொல்ல தெரியல, உங்களுக்கு சில வழியில தெரிஞ்சிருக்கலாம் சரியான தமிழ். மற்றது லாங் டேர்ம் டொமெஸ்டிக் வயலன்ஸ், அதாவது வந்து இப்ப கணவன் மனைவி தாக்குறது, மனைவி கணவனை தாக்குற அப்படியான விஷயங்கள் அதிக காலமாக நீடித்து கொண்டிருந்தால், ஒருவர் 10 வருஷமோ அதற்கு மேலாக அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு கூட இந்த காம்ப்ளிகேட்டட் கம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி வரலாம். மற்றது childhood sexual abuse, childhood physical abuse, childhood neglect லாங் டேர்மாக நடந்து கொண்டிருந்தால், அதாவது வந்து அதிக கால வரையற்று அதிகமாக நடந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு இது ஏற்படலாம். மற்றது ஆர்கனைஸ்ட் சைல்டு எக்ஸ்பிளாய்டேஷன் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்கனைஸ் பண்ணி பிள்ளைகளை எக்ஸ்பிளாய்ட் பண்றது அப்படியான விஷயங்கள் வந்து நடக்கல கூட அதிகமா வந்து இது ஆக்கள் பாதிக்கப்படலாம். சோ இதில் வந்து வித்தியாசமான இன்டென்சிட்டி இருக்குது. அதாவது பிடிஎஸ்டில வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா அது பிடிஎஸ்டி என்றால் என்ன அப்படி என்று சொல்லித்தான் இன்னைக்கு வந்து கூட வந்து பேச போகின்றேன். சோ அதிகமான ரியாக்ஷன்ஸ் வந்து கூடுதலாக ட்ரோமா ரியாக்ஷன், அதிர்ச்சியால் தாக்கப்பட்டு அதிக வரை காலம் நீடிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு வந்து தங்களுடைய மனதில் இருக்கிற எமோஷனல் ரெகுலேஷன் என்று சொல்ற உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத தன்மைகள் வந்து அதிகம் இருக்கலாம். அதாவது வந்து டிஸ்அசோசியேஷன், அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னா எங்களோட விழிப்புணர்ச்சியில வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுவதால டிஸ்அசோசியேஷன் அப்படி என்று சொல்லக்கூடிய சிம்டம்ஸும் வரலாம். அப்ப டிஸ்அசோசியேஷன் என்னன்னு சொன்னா நாங்க குயிக்கா வந்து பார்ப்போம். அது என்னன்னு சொன்னா விலகல் அப்படி என்று கூட சொல்லலாம். தமிழ்ல எனக்கு சரியான வார்த்தை தெரியாது. ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தில் இருந்து தப்பித்த பிறகு இதை பிறர் வந்து அனுபவிக்கலாம். அதற்கு காரணம் வந்து அந்த இடைவெளியே உணர்வார்கள். என்னிலிருந்து நான் விலகி இருப்பது போல, என்னை நான் வெளியில் இருந்து பார்ப்பது போல, என்னை விட்டு அகண்டு போவது போல அந்த எண்ணங்கள். அதாவது வந்து கவனிக்காமல் இருந்தால் அதிக நேரமே அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். சில நேரத்தில் உண்மையற்ற ஒரு கனவு போன்ற ஒரு எண்ணங்களுக்குள் அகப்பட்டிருப்பார்கள். உணருதல், அது ஒரு வகையான உணருதல். ஆனால் அவர்கள் வந்து ஒரு கனவு போல இருக்கும். அவர்கள் வந்து ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் அவர்களோடு பேசினால் நீங்கள் சொல்வதை அவர்கள் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள். நீங்கள் சொன்னதை கூட அவர்கள் வந்து காதில் வாங்கி இருக்க மாட்டார்கள். சில நேரத்தில் சில இடங்களுக்கு போனால் அவர்களுக்கு தெரியாது தாங்கள் எப்படி அங்கு வந்து விட்டோம் என்று. அவர்களிடம் இருப்பது வந்து கண்டுபிடித்து அவர்கள் வந்து அதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதபடி அவஸ்தைப்படுவார்கள். அதை விலகல் அனுபவங்கள் அப்படி என்று சொல்வது. அதாவது இந்த சாதாரண ஆக்கள் பகல் கனவு காணுவது அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாருமே பகல் கனவு காணுவார்கள். ஆனால் இந்த சிவியர் ட்ரோமா அந்த சிம்டம்ஸ் இருக்கிறவர்கள் வந்து தங்களிலிருந்து ஒரு விலகி தங்களை இழந்தவர்கள் போல இருப்பார்கள். வெளியில் உடலுக்கு வெளியில் போகும் அனுபவம் போல அது வந்து இருக்கலாம். சோ நாங்க கல்ச்சரையும் ட்ரோமாவையும் பற்றி பார்ப்போம். அதாவது வந்து கல்ச்சர் வந்து நாங்க பார்க்கல, சில கலாச்சாரங்கள் வந்து இந்த ட்ரோமா அப்படியான சம்பவங்கள், அதிர்ச்சியான சம்பவங்கள் நடக்கல
மிகவும் உதவிகரமான ஒரு கலாச்சாரமாக இருக்கும். சில கலாச்சாரங்கள் உதவிகரம் அற்ற கலாச்சாரமாக இருக்கும். இப்ப பெண்களுக்கு பாலியல் வல்லுறவு, ரேப், அப்படியான செக்ஷுவல் அசால்ட், அப்படியான விஷயங்கள் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு அப்படி நடக்கும் பொழுது சில குடும்பத்தினரும் கலாச்சாரமும் அதை மூடி மறைத்து அவர்களுக்கு அந்த உதவியை சரியான நேரத்தில் அளிக்காத காரணங்களால் PTSD உருவாகலாம். அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் டிஸார்டர் உருவாகலாம். அல்லாவிட்டால் அதை விட அதிகத்தரமான அளவுக்கு அதிகமான வேறு பிரச்சனைகள் கூட உருவாகலாம். சமூகமும் குடும்பங்களும் இதில் முக்கியம் என்று என்னுடைய உணர்வு. நீங்கள் வித்தியாசமாக நினைக்கலாம். அதாவது தமிழ் சமுதாயமும் அவர்கள் எப்படி இப்படியான விஷயங்களை பார்த்து கொள்ளுகிறார்கள், அவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கின்றது, அந்த கலாச்சாரத்தில் மாற்றங்கள் சிலதுகள் நீங்கள் தேவைப்படலாம். நீங்கள் ஒரு சமுதாயமாகவே உங்களில் மாற்றம் தேவைப்படலாம். ஏனென்று சொன்னால் இப்ப பெண்களை தாழ்வாக அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படி நடந்து விட்டால், ஆண்களுக்கு அப்படி பிரச்சனைகள் நடந்து விட்டால், ஏற்கனவே வெட்கம், அவமானம் என்ற எண்ணங்களுக்குள் இந்த பெண்கள் மூழ்கி விடுவார்கள். அதே நேரத்தில் கலாச்சாரமும் அந்த வெட்கம், அந்த தாழ்வு மனப்பார்வைகளை ஊட்டி அவர்களை வளர்த்து விட்டால் அவர்கள் மன நிலைமை மிகவும் பாதிக்கப்பட்டு எந்தவித ஆதரவுமற்று மனக்குழப்பங்களில் ஆழ்ந்து மனநோயாளிகளாக மாற வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நான் இதை மிகவும் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் இன்று நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் கேட்க வந்தபடியால் நான் மிகவும் எடுத்து சொல்லுகின்றேன். இந்த கலாச்சார அடையாளம், சமூகம், குடும்ப இணைப்புகள் மிகவும் முக்கியமான விஷயம். ஒரு நபர் உணரும் பொழுது அதிர்ச்சியை எதிர்கொள்ளும் விதத்தை பாதிக்கின்றது. கலாச்சார நம்பிக்கைகள், மதிப்புகள் அதிர்ச்சிகளை கொள்ளும் வலிமை பின்னடைவுக்கு பங்களிக்கலாம். அதாவது சில ரெசிலியன்ஸ் என்று சொல்லுவினோம். அதாவது சில கலாச்சாரம் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும், வலிமையை கொடுக்கும், அல்லது குழந்தையின் அதிர்ச்சி தொடர்பான சிதைவுகளை வலைப்படுத்தலாம். இப்ப சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அபியூஸில் அதிர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு குழந்தைகளின் சிதைவு இன்னும் அதிகமாக்கலாம் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாமல் விட்டால். இப்ப ஒரு குழந்தைகளுக்கு நடக்கின்ற சம்பவங்கள், பாதிப்புக்கு உரிய சம்பவங்கள், அது கூடுதலாக ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தில் இருக்கும் இணைப்புகளோடு தான் நடக்கின்றது. அதாவது ஒரு சகோதரமாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அங்கிள் மாமாவாக இருக்கலாம். வேறு அவர்கள்தான் தங்களுடைய அங்கே அந்த குடும்பத்துக்குள் இருக்கும் சிறிய ஒரு குழந்தைகளை அப்படியான விஷயத்தில் அவர்கள் ஈடுபடும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி அளித்து நாங்கள் உதவி செய்யாவிட்டால் அதை அவர்களுக்கு இன்னும் பாதிப்பாக இருக்கும், இன்னும் அவர்கள் பாதிப்படையலாம். ஆனால் குடும்பத்தில் இப்படி நடக்கும் பொழுது இப்போ ஒரு தாயாரின் சகோதரத்தால் அவருடைய குழந்தை பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால், செக்ஷுவல் அபியூஸ் ஒரு அங்கிள் அவர் செய்கிறார் என்று சொன்னால், அந்த தாய் நான் என்னுடைய சகோதரத்தின் படி நிக்கவா, என்னுடைய பிள்ளைக்காக நிக்கவா, அப்படி என்று அவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் உண்மையான லீகல் இது அது ஒரு கிரிமினல் குற்றம். நிச்சயமாக அதை நாங்கள் வெளியில் அதாவது போலீஸ் அப்படியான ஆட்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அதே பர்சன் வேறு ஆட்களையும் அப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். இது சமூகத்தில் இதை வெளிக்கொணர வேண்டும். இப்படியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்காமட்டால் அந்த குழந்தையின் மன வளர்ச்சியும் குன்றி அவர்களும் மனநோய்களுக்கு ஆளாகப்படலாம். ஏன் அதாவது PTSD இருக்கிறது அப்படி என்று பார்ப்போம். என்னத்திற்காக இந்த பிரச்சனைகள் நடக்கிறது? இந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் டிஸார்டர் அப்படி என்று சொல்றது முதல் பயம் சம்பந்தப்பட்ட ஒரு மன அழுத்தம் அப்படி என்றுதான் சொன்னார்கள். இப்பொழுது DSM-5 அதுல அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அந்த டிஸார்டர் மெமரி சம்பந்தப்பட்டது, ஞாபக சக்திகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. என்னத்திற்காக இது நடக்கின்றது என்று சொன்னால், இந்த ஞாபகம் என்று சொன்னபடியால் அது இன்னும் கூடுதலாக ஏன் இப்படி எங்களுக்கு நடக்கிறது என்றதை தெளிவுபடுத்துறது. இந்த அனுபவங்கள் அனைத்தும் அசாதாரண நினைவுகள். சாதாரண நிகழ்ச்சி, அசாதாரண நிகழ்ச்சி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது இல்லையா?
சாதாரண நிகழ்ச்சி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகாலையில் எழுந்து உங்களுக்குரிய கடமைகளை முடித்து உங்கள் உணவுகளை அருந்தி வேலைக்கு சென்று சாதாரண நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் அப்படியான ஒரு வாழ்க்கையில் ஒரு அசாதாரண நிகழ்ச்சி நடக்கும் பொழுது எங்கள் மனமும் எங்கள் உடலும் எப்படி அதை எதிர்கொள்ளுகின்றது? அந்த எதிர்கொள்ளுவது அது சாதாரண விஷயம், ஆனால் எங்களுக்கு அசாதாரணமாக இருக்கின்றது. சோ இந்த அனுபவங்கள் அனைத்தும் அசாதாரண நினைவுகளுக்கான சாதாரண எதிர்வினைகள். சோ நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுது, இப்படி எனக்கு நடக்கின்றது, நான் இப்படி இருக்கக்கூடாது, என்னிலே என்னவோ பிரச்சனை அப்படி என்று நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செஷன், இந்த நிகழ்வு அதை பற்றித்தான் கூடுதலாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இது சாதாரணமாக எனக்கு நடந்தாலும் உங்களுக்கு நடந்தாலும் என்னுடைய மூளையின் பகுதியும் என்னுடைய உடலும் மனமும் செயல்படும் விஷயங்கள் தான் இப்படி இருக்கிறது. ஆழ்ந்த அச்சத்தில் உணர்வு அதிர்ச்சிகரமான சம்பவங்களின் நினைவுகள் மூளையில் சேமிக்கப்படும் வழியை பாதிக்கின்றது. எங்கே எங்களுடைய மூளையில் இருக்கின்ற நினைவுகள் பாதிக்கப்படுகிறது நாங்கள் ஆழ்வாக இப்பொழுது பார்ப்போம். இதன் பொருள் அதிர்ச்சிகரமான நினைவுகள், கனவுகள், ஊடுருவும் நினைவுகள் அல்லது பிளாஷ்பேக் என்று நான் முதல் உங்களுக்கு எடுத்து உரைத்த விடயங்கள் அதிகமாக அந்த மூளையில் சேவ் பண்ணப்படல அப்படி என்று சொல்லுவாங்க. அதாவது சேமிக்கப்படவில்லை அப்படி என்று சொல்லுவாங்க. சோ கடந்த காலங்களை விட இப்பொழுது அந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படி என்று ஏன் நாங்கள் உணர்கிறோம்? ஏனென்று சொன்னால் சரியாக அந்த மெமரி என்று சொல்லப்படுகின்ற அந்த நினைவு சேமிக்கப்படவில்லை. அல்லாட்டி இங்கிலீஷ்ல the memory didn't get saved properly அப்படி என்று சொல்லலாம். அப்ப அதனால் தான் அந்த சம்பவம் திருப்பி திருப்பி எங்களுக்கு நடப்பது போல வந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கு, நீங்க வடிவா அதை சேவ் பண்ணலன்னு சொன்னா கேட்கும், மேபி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சேவ் பண்ணட்டா, திருப்பி சேவ் பண்ணட்டா, திருப்பி அதே டாக்குமெண்ட் வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி அதிர்ச்சியான சம்பவங்கள் எங்கள் மூளையில் சரியாக சேஃப் அண்ட் இங்கிலீஷ்ல சொல்லணும், தமிழ்ல சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வடிவா தெரியல இந்த தமிழ். ஆனா அப்படி பண்ணாட்டி திருப்பி திருப்பி அது வந்து கொண்டிருக்கும். எப்படியான அந்த ப்ரோக்ராம்ஸ் திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் எப்பவுமே அந்த விடயங்கள் சம்பந்தப்பட்டது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தந்தேன். நான் ஒரு இரவு பகுதியில் போகும் பொழுது, ஒரு பாதையில் போகும் பொழுது ஒருவர் என்னை பயமுறுத்தும் பொழுது கத்தி காட்டினார். அப்ப என்ன விஷயங்கள் என்னை திருப்பி திருப்பி அதை கொண்டு வரும்? கத்தியை வீட்டில் பார்ப்பது, இரவு நேரங்கள், அவர் அணிந்திருந்த உடை, அல்லாவிட்டால் அந்த ஸ்மெல், அவர் எப்படியான பெர்ஃப்யூம் ஏதாவது அவர் போட்டிருந்தால் அந்த ஸ்மெல், அதே மாதிரி ஸ்மெல் நான் உணரும் பொழுது வேற இடத்தில் அவருக்கு முன்னால் நிற்பது போல. சோ அப்ப இது எப்படி இருக்கும்? அப்ப நாங்க ப்ரோக்ராம்ஸ் அல்லாட்டி டிவி ப்ரோக்ராம் ஏதாவது பார்க்கல அதே மாதிரி இதுன்றது. யூனிஃபார்ம் இப்ப கூடுதலா ரெஃப்யூஜிஸ் அண்ட் அசைலம் சீக்கர்ஸ் இங்க வேற ஒரு நாட்டில் ஒரு போர் சம்பந்தப்பட்டு பாதுகாப்பு இன்றி அங்கே மிகவும் தாக்கப்பட்டு வேறு இடத்துக்கு வந்தவர்கள் இங்கே இருக்கும் அதிகாரிகள் யூனிஃபார்மில் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து பயப்படுவார்கள், அவர்கள் தங்களுக்கு ஏதாவது செய்ய போகிறார்கள் என்று. பெண்கள் சில வேளையில் யோசிக்கலாம், அதிகாரிகள் யூனிஃபார்ம் போட்ட ஆட்கள் தங்களை பாலியல் வல்லுறவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. இங்க அப்படி செய்ய மாட்டாங்க, ஆனா அப்படியான இதை பார்த்து அவங்க பயப்படலாம். அந்த நாடுகளில் இருந்து வந்தது அப்படி நடந்திருக்கலாம். அதாவது டர்க்கி, ஈரான், ஈராக், ஈவன் ஸ்ரீலங்கா அப்படியான நாடுகள் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டு அப்படி நடக்கலாம். கார் ஆக்சிடென்டில் உள்ளவர்கள் இப்போ ஒரு ரெட் காரில் ஆக்சிடென்ட் நடந்தால் ஒரு ரெட் கார் பார்க்கும் பொழுது திருப்பியும் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி அந்த நினைவுகள் வரலாம். ஏன்? சரியாக மூளையில் அது சேவ் பண்ணப்படவில்லை அப்படி என்று சொல்லுவாங்க. ஓகே, ஹாஸ்பிட்டல் ட்ரோமா அப்படி என்று சொன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல நாங்க இன்டென்சிவ் கேர் அப்படி இருக்கும் பொழுது அனுபவித்தால் ஹாஸ்பிட்டல் ஸ்மெல், நர்சஸ், டாக்டர்ஸ் அப்படியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதே நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல திருப்பி இருக்கிற மாதிரி அனுபவிப்போம். சோ விஷஸ் சைக்கிள் ஆஃப் பிடிஎஸ்டி அப்படி என்று சொன்னால் இந்த வட்டத்துக்குள் எப்படி நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம் என்று பார்ப்போம்.
திருப்பி திருப்பி நாங்கள் அனுபவித்த சம்பவம், பழைய காலத்தில் அனுபவித்த சம்பவம் நிகழ்காலத்தில் நடப்பது போல, இறந்த காலத்தில் அனுபவித்த சம்பவம் நிகழ்காலத்தில் நடப்பது போல திருப்பி திருப்பி எங்கள் மனதில் வந்து கொண்டிருக்கும். அது வந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் விழிப்புணர்வு அதிகப்படுத்திக் கொள்வோம். விழிப்புணர்வு அதிகப்படுத்திக் கொள்ளும் பொழுது நாங்கள் தவிர்ப்பு உணர்ச்சிகள் அதிகப்படுத்திக் கொள்ளுவோம். ஓகே, அப்ப இந்த வட்டத்துக்குள் அகப்பட்டு கொண்டால் மிகவும் கடினமாக இருக்கும் நாங்கள் வெளியில் வருவதற்கு. அதைத்தான் நாங்கள் PTSD, போஸ்ட் ட்ரோமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு சரியான விளக்கம் என்று நினைக்கின்றேன், உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று. இப்பொழுது பார்ப்போம் எப்படி என்ன நடக்கின்றது இதில் என்று. சரி, நான் உங்களுக்கு முதல் அந்த ஃபைல்ஸ் எப்படி சேவ் பண்றதை பற்றி கதைச்சேன். ஏன் இந்த அதிர்ச்சிக்குரிய சம்பவங்கள் திருப்பி திருப்பி எங்கள் மனதில் வந்து எங்களை ஏன் தாக்குகின்றது அப்படி என்று பார்ப்போம். சிறு குழந்தையில் நீங்கள் கால் தவறி விழுந்து சில வேளையில் உங்களுடைய காலில் அடிபட்டு அதில் உங்களுக்கு இரத்தம் வருகிறது அப்படி என்று வைப்போம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது அதை நினைத்து பார்த்தால், அந்த நாளை நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். சில வேளையில் நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள், அம்மா வந்திருக்கலாம், அவர்கள் உங்களை கட்டி அணைத்து தடவி உங்களை பாதுகாப்பாக உங்களுடைய காயத்துக்கு மருந்து போட்டிருக்கலாம். அதுகள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். அந்த நாள் முழுக்க எவ்வளவு கொடுமையான நாளாக உங்களுக்கு இருந்தது அதை கூட ஞாபகம் வரலாம். ஆனால் நீங்கள் அதை நினைத்தவுடன் உடனே அழமாட்டீர்கள். சில வேளையில் சிரிப்பீர்கள். நீங்கள் ஓ இப்படி எனக்கு நடந்தது, நான் குழந்தையில இருக்கேன் ஒருக்கா விழுந்துட்டேன், அதனால இப்படி நடந்துச்சுது, அதுக்கு பிறகு அதுதான் இந்த காயம் என்று நீங்க காட்டலாம். சில பேருக்கு இதுலயே தழும்பு இருக்கிறது, அப்ப நீங்க சிரிச்சுட்டு சொல்லலாம், ஓ அப்ப நான் விழுந்தேன், நான் அப்படித்தான் நடந்தது அப்படி என்று சொல்லி சிரிச்சு கொண்டு சொல்லுவீங்க, அழுது கொண்டு சொல்ல மாட்டீங்க. ஆனால் இந்த அதிர்ச்சியான ஆக்கப்பட்ட சம்பவம் நடந்தவர்கள் நீங்கள் அதை நினைவு கூறும் பொழுது உடனே நடக்கிற மாதிரி அழுது பயந்து அதை பற்றி கதைப்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். சோ அதுதான் ஒன்று. முதலாவது மெமரி, நான் முதல் சொன்னது குழந்தை பருவத்தில் நடந்த அந்த சம்பவம் சரியாக உங்களுக்கு சேவ் பண்ணப்பட்டிருக்கு. சேஃப் அப்படின்னு சொன்னால் சேமிக்கப்பட்டு விட்டது உங்களுடைய மூளை பகுதியில். இரண்டாவதாக நடந்தது சேமிக்கப்படவில்லை, அதனால்தான் உங்களுக்கு அந்த பயம் இப்பொழுது நடக்கிறது கூட இருக்கிறது. அப்ப 3 விதமான மூளை இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஒன்று அமிக்டாலா, அதாவது ஃபைட் ஆர் ஃபிளைட். லாஸ்ட் டைம் நான் வந்த பொழுது உணர்ச்சிகளை பற்றி பேசும் பொழுது அதிர்ச்சியில் இருக்கும் பொழுது ஆபத்தில் தப்பி ஓடுகிறது பற்றி பேசியிருந்தேன். எப்படி ஹோமோன்ஸ் எங்களுடைய உடலை ஆபத்துக்குள் இருந்து தப்பி ஓடுவதற்காக எங்கள் உடலை தயார்படுத்துகிறதை பற்றி பேசியிருந்தேன். அந்த அமிக்டாலா என்பது அதற்கு ஏற்ற அந்த பகுதியான ஒரு மூளை பகுதி. இரண்டாவது ஹிப்போகேம்பஸ். அதில் தான் எங்களுடைய மெமரி அப்படி என்று சொல்லுகின்ற நினைவுகள் எல்லாவற்றையும் ஒரு பகுதியில் ஃபைல்ஸ் மாதிரி இருக்கும். இப்ப நான் உங்களை ஒருவரை கேட்டால், இன்றைக்கு காலமா நீங்க என்ன செய்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவீங்க? குரோனாலஜிக்கல் ஆர்டர் சரியா சொல்லுவீங்க. 7 மணிக்கு எழும்பினேன், 8 மணிக்கு சாப்பிட்டேன், 10 மணிக்கு இது செய்தேன், 11 மணிக்கு வெளியில் வாக்கிங் போனேன், 12 மணிக்கு. எப்படி உங்களுக்கு இவ்வளவும் சரியாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது? அதற்கு காரணம் இந்த ஹிப்போகேம்பஸ் அப்படி என்ற பகுதி, மூளையின் பகுதி. அதில் எல்லா நீங்கள் செய்கின்ற அத்தனையும் சரியாக குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதாவது நாங்க ஒரு மெட்டபோரிக்கல் ஸ்பீச் என்று சொன்னா லைப்ரரியன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லைப்ரரியில் ஒர்க் பண்றவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா எல்லா புக்ஸையும் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ABC அனுப்பி அதை ட்ராக் பண்ணி கொண்டு விடுவாங்க. இதுதான் இதுன்ற பேர். இப்ப ஈஸியா நீங்க போய் எடுக்கலாம் இல்லையா? அந்த புக்கை எடுக்கும் பொழுது ஈஸியா போய் ஓகே அவங்க சொல்லுவாங்க டெஸ்க்ல, இந்த புக் எங்க இருக்கு சொன்னா நீங்க அந்த செக்ஷனுக்கு போங்க, A செக்ஷனுக்கு போங்க, இதுல 3 பகுதியில போங்க, C செக்ஷன்ல இருக்கும்.
ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க போய் எடுக்கலாம். அதே மாதிரி தான் நீங்க என்ன செய்யறீங்க, நான் உங்களை கேள்வி கேட்கும் பொழுது அந்த மெமரிய நீங்க அங்க போய் எடுக்கிறீங்க. நீங்க வந்து என்ன செய்தீங்க இன்னைக்கு காலையில என்னக்குள்ள நீங்க போய் அதை ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற மெமரியை ஈஸியா எடுத்து காலை 7 மணிக்கு இது செய்தேன், 8 மணிக்கு இது செய்தேன் அப்படி என்று சொல்லி இருக்கும். சரியா? அதுதான் ஹிப்போகேம்பஸ். ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் என்றது நியூலி டெவலப்ட் பிரெயின். எங்களுக்கு வந்து புதுசா வந்து அதாவது கடைசியா டெவலப் பண்ணப்பட்ட பிரெயின். அதுதான் எங்களை வந்து திங்க் பண்றது, ரேஷனல் திங்கிங். நாங்க வந்து சரியான விதமாக எங்களை சிந்தனை செய்யும், சிந்தனை அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, எங்களை சிந்தித்து செயல்பட வைக்கக்கூடிய ஒரு பகுதியைத்தான் ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல எங்களுக்கு எப்படி நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை வந்து அடக்குகின்றது எல்லாமே அந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் தான். மனதுக்குள் கவலையில் இருக்கின்றேன், நான் உங்களை பார்த்தவுடன் சிரித்து கொண்டு எப்படி இருக்கிறீர்கள் அப்படி என்று செய்யக்கூடிய தன்மைகள் இந்த பகுதியில் உள்ள பிரெயினில் தான் இருக்கிறது. மற்றது ஆர்கனைசிங். இப்ப வந்து நான் இப்போ ஒரு ஸ்லைட்ஸ் எல்லாம் செய்து உங்களுக்கு நான் இதை பிரசன்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் சொன்னா அந்த பார்ட் இந்த பிரெயின் எனக்கு உதவி செய்யுது, என்ன வந்து திங்க் பண்ணி எப்படி நான் அதை வந்து பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி உங்களோட பேசி கொண்டிருக்கின்றேன். அப்ப அதுக்கு அது வந்து உதவி செய்கிறது. அமிக்டாலா ஆபத்தில் இருந்து தப்பி ஓடுவதற்கு உதவி செய்கின்ற ஒரு பகுதி. ஹிப்போகேம்பஸ் எங்களுடைய எல்லா மெமரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்றது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து எல்லா விஷயங்களையும் ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து தெளிவாக செயல்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறது. பிளானிங், ப்ராப்ளம் சால்விங், ஒரு பிரச்சனை இருந்தா அதை எப்படி நாங்க சால்வ் பண்றது அப்படியான விஷயம் தான் அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின். அப்ப இந்த மூன்றும் சேர்ந்துதான் எங்களுக்கு வேலை செய்யறது எந்த நேரமும். ஓகே, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த அமிக்டாலா, அதை வந்து நாங்க ஒரு செக்ரட்டரி, அதாவது புதுசா வந்து ஒரு சேர்ந்த ஒரு செக்ரட்டரி அப்படின்னு வச்சா, ஹிப்போகேம்பஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் செக்ரட்டரி, எல்லாம் தெரியும், எங்க வைக்கிறதுன்னு தெரியும். இது வந்து கொஞ்சம் பயந்து anxietyல இருக்கிற மாதிரி. அது வந்து ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் பாஸ் மாதிரி, ரெண்டையுமே பார்த்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அக்சஸ் பண்ணி எல்லாம் செய்யறது. ஓகே, சோ ஐ திங்க் அது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆனால் அதிர்ச்சியில் நாங்கள் தாக்கப்படும் போது எல்லாம் அந்த மெமரிஸ் என்று சொல்ற நினைவுகள் சரியாக வந்து ஃபைல் பண்ணப்படையல, சேவ் பண்ணப்படையல. அப்ப பிரெயின் என்ன செய்யும், இதை நான் எப்படியாவது சேவ் பண்ண வேணும். இப்போ நீங்க வேர்ட்ஸ்லயோ என்னத்திலயோ ஒரு டாக்குமெண்ட் எடுக்கல, அது திருப்பி திருப்பி வரும், இதை நாங்க சேவ் பண்றதா இல்லாட்டி டிலீட் பண்றதாண்டு. அப்ப என்னென்ன பிரெயின் இந்த ஃபைல்களை எல்லாம் சேவ் பண்றேன்னு தெரியுமா? எங்களுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள் நாங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும் பொழுது ஒன்று நித்திரையில் நடக்கும், நாங்கள் வந்து கனவுகளின் வழியாக நடக்கும், நாங்க செய்யற இதுகள் எல்லாம் கனவு வழியாக வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, யாராவது அதிர்ச்சியில இருந்தா உடனே வந்து ஆபத்தான கனவு தானே வரும், அந்த கனவு வரைக்கும் உடனே நாங்க எழும்பிடுவோம். அப்ப அது சேவ் பண்ணப்படாது. சரியா? டீப் ஸ்லீப்புக்கு நாங்க போகல வந்து இதுகள் எல்லாம் ப்ரோசஸ் பண்ணப்படும். இது முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னா பிறகு மெடிடேஷனை பற்றி பேசுவேன், ஞாபகம் வச்சிருங்க. அப்ப டீப் ஸ்லீப்புக்கு போகல வந்து நாங்க அந்த கனவுகள் வருது, கனவுகள் எங்களுக்கு தெரியாது வர்ற கனவுகள் எல்லாம். ஆனால் அதிர்ச்சியில் ஆகப்பட்டவர்களோ எப்பவும் விழிப்புணர்வோடு இருப்பார்கள், அதனால் வந்து அந்த கனவுகள் அவர்களுக்கு தெரிய வரும். சரியா? அப்ப உடனே விழித்துக் கொள்ளுவார்கள், பயப்படுவார்கள். இந்த உடனே எல்லாம் நடக்குது, அந்த ட்ரோமா நடக்குது. திங்ஸ் த ட்ரோமா இஸ் ஹேப்பனிங் அகெயின். சோ இட்ஸ் விஷஸ் சைக்கிளா போயிட்டுது. அப்ப என்ன நடக்கும், உடனே கோஸ் இன்டு த்ரெட் மோட். அமிக்டாலா என்ன செய்யும், ஆபத்தில் இருக்கின்றார் ஒரு ஃபயர் அலாம் போன மாதிரி, எலாம், அதான் எங்கட எலாம், ஃபயர் அலாம் என்று வைப்போம் எங்கட வீட்டுக்கு, வீடு எங்கட உடல். அப்ப அது வந்து போன உடனே மெமரிஸ் வந்து ஃபைல் பண்ணப்படாது. ஏன்னு சொன்னா நீங்க ஆபத்துல இருக்கைக்குள்ள தப்பி ஓடுறதுக்கு தான் உடல் வந்து வேலை செய்யும் ஒழிய நீங்க வந்து வேற விஷயங்களுக்கு விடாது. சரியா? இப்ப அது வந்து இப்ப எல்லா மெமரிஸ் வந்து எல்லா போக்கஸும் வந்து நீங்க தப்பி இத வந்து பாதுகாப்புக்கு போயிடும். அப்ப அதனால அது திருப்பி நீங்க அந்த விஷஸ் சைக்கிள்ல அகப்பட்டு விடுவீங்க. இது முக்கியம். நீங்க வந்து உங்களோட பேஷன்ஸோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேக்கல அவங்களுக்கு நீங்க இந்த சைக்கோ எஜுகேஷன் அப்படி என்று சொல்லுவோம். இந்த சைக்கோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் in Sri Lanka or different countries even here they think இத வந்து நாங்க சொல்லாம விடுவோம், இதெல்லாம் நாங்க படிப்போம். அது அவசியம் இல்ல, நாங்க படிச்ச அவசியம் இல்ல. ஏன்னா நாங்க என்னது செய்ய போறோம் இதை படிச்சு? அந்த
பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற ஆக்களுக்கு இதை நாங்க தெளிவாக எடுத்துரைக்க வேணும். இதை தெளிவாக எடுத்துரைந்தா அவங்களுக்கு விளங்குது, ஆஹா இது நடக்கிறதெல்லாம் என்னுடைய பாதுகாப்புக்காகத்தான் இந்த உடல் செய்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய மனதில் தோன்றுகிறது. அந்த எண்ணம் தோன்றும் பொழுதுதான் அவர்கள் யோசிப்பார்கள், சரி நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள எனக்கு தேவை என்ற ஒரு எண்ணம் வரும். சோ நீங்கள் சரியாக படிப்பிக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று சரியாக. இப்பொழுது நான் தமிழில் கூறியது உங்களுக்கு சரியாக விளங்கி இருக்குமோ தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் எனக்கு விளங்குது, நான் சில வேர்ட்ஸ் சரியாக உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டேன், சில வேர்ட்ஸ் உங்களுக்கு சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணல. ஆனா நீங்க தமிழ் என்றபடியா உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைச்சு அதை விடுகிறேன். சோ இப்ப நாங்க 2 விதமான மெமரியோட ஒர்க் பண்றோம். அப்ப அதை நாங்க சொல்லி கொடுக்கணும் எங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு. அவங்க என்ன பிரச்சனை, அவங்க ரேப் பண்ணப்பட்டாலும் என்ன, அவங்க வேற விஷயம் இதென்றாலும் கூடுதலாக கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் முதலடியா அந்த கதையில ஆர்வத்துல இருப்பாங்க. என்ன நடந்தது உங்களுக்கு, அவர் வந்தார், அடிச்சார், என்ன புஷ் பண்ணினார், ரூமுக்குள்ள இழுத்து கொண்டு போனார், அல்லாட்டி அதுகளை பற்றி கூடுதலா போக்கஸ் பண்ண நாங்க வேண்டிய அவசியம் இல்லை தொடக்கத்துல. ஏன்னு சொன்னா அதிகமா அது சொல்ல வழி கிடைக்கல, கூடுதலான மனத்தாக்கத்துக்குள்ள அவங்க ஆழ்த்தப்படுகிறாங்க. அதை விட நாங்க சரி நீங்க சொல்ற அளவுக்கு அளவா சொல்லுங்க, எல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க சாதாரணமா சொன்னாலே காணும். ஆனால் ஏன் உங்களோட சிம்டம்ஸ பற்றி சொல்லுங்க, என்ன நடக்குது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன நடக்குதுன்றதை நீங்க அதிகமா சொல்லுங்க. இப்படி நடக்குது, எனக்கு கனவுகள் வருது, எனக்கு இன்ட்ரூசிவ் தாட்ஸ், என்னையே அறியாம நான் புஷ் பண்ண எனக்கு தாட்ஸ் கொண்டிருக்கு, எண்ணங்கள் என்னையே அறியாமலே ஆட்கொள்றது, நான் வீட்டுல இருக்கிற கூட பாதுகாப்பு இல்லாம இருக்கணும், அதுகளை நீங்க கேட்கலாம். சரியா? So what's going on for you? Yes, you suffered a traumatic event. Yes, that's a story. Rather than going deep into the story, ask what's happening as a result of that. சரியா? அதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டுது, அது ஓகே நாங்க வைப்போம், அதுல கூடுதலா ஊடுருவி போகாமல் அதை ஒரு இடத்துல வச்சுட்டு அதனால இப்ப உங்களுக்கு என்ன நடக்கிறது, what is happening right now, அது முக்கியம். ஏன்னு சொன்னா அதை அவங்க தெளிவா சொல்லிக்கலதான் நாங்க சொல்லலாம், இதனாலதான் உங்களுக்கு இப்படி நடக்கின்றது. அப்ப நாங்க கூடுதலா அந்த டீடைல்ஸுக்குள்ள போகாமலே சைக்கோ எஜுகேஷன் என்று சொல்ற இந்த பாடத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதாவது முதலாவது ஸ்டெப். ஓகே, ரெண்டாவது நாங்க ட்ரோமா மெமரி நார்மல் மெமரியா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என்னன்னு சொன்னா அதுலதான் ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்கிறது. ட்ரோமா மெமரி என்று சொன்னா அப்செட்டிங் இன்டென்ஸ் ஆன்சைட்டி, அதாவது எங்களுக்கு அனுபவங்களை திருப்பி நாங்க அனுபவிக்கிற இதுகள் அதிர்ச்சி, அந்த மனம் அச்சத்தின் உணர்வுகளுக்குள் ஆழப்பட்டிருக்கும். ஆனால் அது ட்ரோமா மெமரி. இப்ப இருக்கிற எமோஷன்ஸ் ஹியர் அண்ட் நவ், ஒன்றும் நடக்கல. அப்ப அந்த செப்பரேட் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. இதுதான் இது இப்ப, இதுதான் அப்ப நடந்தது. இறந்த காலம், நிகழ்காலம், அந்த நினைவுகளை நாங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். disjointed and disorganized with possible gaps in the story. அந்த ஸ்டோரியில கேப் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. இப்ப அதே ஆட்டோபயோகிராபிக்கல் மெமரின்னு சொன்னா எவ்ரிடே மெமரி. அந்த மெமரியில நாங்க என்ன சொல்லுவோம், எங்களுக்கு தெரியுது என்ன நாங்க நார்மல் மெமரி ஒரு சுயசரிதை நினைவகம், அதாவது தனிப்பட்ட மனித நினைவு வடிவங்கள் எல்லாமே சரியா இருக்கும். இது அனுபவிக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் நினைவு கூறுவோம், விளக்கங்கள் அளிப்போம், சாதாரணமாக பேசுவோம், அதுல எந்த விதமான ஆபத்தும் இல்லை. சரியா? ஆனால் அதிர்ச்சியான ட்ரோமா மெமரி நாங்கள் அனுபவிக்கும் பொழுது மூளையில் சிந்தனை பகுதி அதாவது அந்த மூடப்படும், அப்படி என்று சொல்ற மாதிரி, அதாவது அச்சுறுத்தல் தான் கூடுதலாக இருக்கும். அப்ப அது அவங்களுக்கு செப்பரேட் பண்ண தெரியாம இருக்கும், இப்பவும் அப்பவும் உண்டு. அப்ப நாங்க இப்ப அப்ப அது செய்யணும். அதுக்கு பிறகு என்ன பிரச்சனைகள் வருகுதோ அதை பற்றி நாங்கள் அதுக்கு பிறகு பேசலாம். நீங்க படங்கள் கூட பாவிக்கலாம் அவர்களுக்கு காட்டுகிறதுக்கு. இப்ப ட்ரோமா மெமரி வெர்சஸ் நார்மல் மெமரி. ட்ரோமா மெமரி என்று சொன்னால் அதிர்ச்சியான நினைவு, ட்ரோமா மெமரி அதிர்ச்சியான நிகழ்வாக ஏற்பட்ட நினைவு. இது சுயசரிதை நினைவு, அதாவது நார்மல் மெமரி, எங்களோட ஆட்டோபயோகிராபிக்கல் மெமரி. எப்படி இருக்கும்?
அதாவது வந்து ஒரு மனிதர் வந்து அந்த நினைவுகள் எல்லாம் இப்படி குழம்பின உடைகள் போல இருக்கும், மாறி மாறி இருக்கும், ஒன்றும் அடுக்கப்பட்டு வடிவா இருக்காது கபர்ட்டுக்குள்ள. ஆனா நார்மல் மெமரி அடுக்கப்பட்டு இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு லைப்ரரியன் மாதிரி தான் அந்த ஹிப்போகேம்பஸ் ஒர்க் பண்ணும். அப்ப எல்லாமே அடுக்கி வச்சிருக்கும் எங்களுக்கு. நாங்க நினைச்சா போன உடனே எடுக்கலாம். இப்ப நான் உங்களை கேட்டா நீங்க வந்து கடைசி உங்களோட பர்த்டேக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா ஒரு 10 நிமிஷம் யோசிப்பீங்க, வெயிட் பண்ணுங்க நான் எடுத்து வர்றேன் போட்டு அப்படியே போய் நீங்க வந்து அந்த மெமரி வந்து உங்களுக்கு தரும். லாஸ்ட் இயர் என்னுடைய பர்த்டேக்கு கேண்டில் கொளுத்தினாங்க, ஹாப்பி பர்த்டே சிங் பண்ணாங்க, ஆக்சுவலி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருந்தார் அப்படி சொல்லுவீங்க. ஆனா இந்த மெமரி பிரச்சனை இருந்தா இது எல்லாமே எல்லா இடத்திலும் விழுந்து போயிருக்கும். போய் உடனே வந்து செலக்ட் பண்ணி எடுக்க இயலாது. அந்த அந்த சேவ் பண்ணின இடத்துல இருந்து அந்த மெமரியை எடுக்க முடியாது. அப்ப எல்லாம் குழம்பின மாதிரி இருக்கும், ஒரு குழப்பத்துல ஆழ்த்தப்பட்டவர் மாதிரி இருக்கும். அப்படித்தான் வித்தியாசம். சரியா? அப்ப இப்ப இந்த நினைவுகள் உள்ள ஆட்கள் எல்லாரும் என்ன செய்வினம், என்னத்துக்காக இது அதிகம் பிரச்சனைக்கு வருது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? முதல் நாங்க அதை பற்றி கதைச்சினாங்க. ஆனா இப்ப எங்கட மனம் எப்படி வேலை செய்யும், என்ன விஷயத்த நாங்க தள்ளி வைக்க நினைக்கிறோமோ அதுதான் அடிக்கடி எங்கட மனதுகளுக்குள்ள வந்து கொண்டிருக்கும் இல்லையா? அதாவது வந்து நீங்க தள்ளி வைக்க நினைச்சு பாருங்க. இப்ப வந்து இந்த பிங்க் எலிஃபெண்டை யோசிக்க வேண்டாம், இத புஷ் பண்ணுங்க உங்களோட மனதுல இருந்து, இந்த படத்தை வந்து இல்லாம பண்ணுங்க உங்களோட மனதுல இருந்து. இத பாத்துட்டீங்களா? இத வந்து நீங்க உங்களோட மனதுல சேகரிக்காதீங்க, சேவ் பண்ணாதீங்க, சேமிக்காதீங்க. ஓகே, தள்ளி வையுங்க தள்ளி வையுங்க என்று நான் எத்தனை முறை சொன்னாலும் அது வந்து கொண்டுதான் இருக்கும் இல்லையா? அதனால் இந்த அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் உள்ள பெண்களோ ஆண்களோ அந்த நினைவுகளிலிருந்து விடுவதற்காக அதை தள்ளி கொண்டிருப்பார்கள். அந்த தள்ளுறது தான் இன்னும் கூடுதலாக அந்த உணர்வுகளை ஊடுருவி வருவதற்கு வழி செய்கின்றது. ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம் என்ன நடக்கிறது. நான் வந்து மார்க் பண்ணப்பட்டேன், ஒரு நைஃப் பாயிண்ட்ல வந்து என்ன மார்க் பண்ணாங்க. இப்ப நான் என்ன யோசிப்பேன் உடனே, நான் வந்து இறக்க போகின்றேன், மற்றவர்கள் எல்லாரும் ஆபத்தானவர்கள், மற்றவர்களோடு என்னால் இருக்க முடியாது, பாதுகாப்பாக என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னையே நான் பாதுகாப்பற்ற ஒரு பர்சன், என்னால என்னையே பாதுகாக்க முடியாது. என்ன நான் வந்து உணருவேன், பயம், கொடுமையான பயம், மன அழுத்தங்கள். அப்ப அதுகள் எல்லாம் என்னோட வந்து நான் ஃபீல் பண்ணேன். அப்படி நான் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கேன், என்ன செய்வேன், நான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருப்பேன், ஒருத்தரோடும் பேச மாட்டேன், சில வழியில ஆல்கஹால் அதுகளை வந்து ட்ரிங்க் பண்ணுவேன் நித்திரை கொள்வதற்காக. வேறு என்ன நடக்கும், இன்னும் நல்ல மன அழுத்தத்துக்குள் ஆக்கப்பட்டு எல்லா நண்பர்கள் எல்லாரோடும் இருந்து வெளியில் இருந்து விடுபட்டு விடுவேன். மற்றது மெமரிஸ புஷ் பண்ணி கொண்டிருப்பேன், அந்த நினைவு எனக்குள்ள வரக்கூடாதுன்னு. அப்ப இன்னும் கூடுதலாக வந்து கொண்டிருக்கல திருப்பி நான் போய் ட்ரிங்க் பண்ணலாம், ஆல்கஹால் அதுகளை வந்து ட்ரிங்க் பண்ணி கோப் பண்ணலாம். சரியா? சோ இதுவும் ஒரு விஷஸ், அதாவது வந்து ஒரு வட்டம். இதுக்கு நான் என்ன விஷயங்கள் இதுல இருந்து என்னை விடுபடுவதற்கு செய்யலாம்? நான் முதல் சொன்ன மாதிரி இப்ப அப்ப, அதாவது வந்து இறந்த காலம் நிகழ்காலம். அந்த அதிர்ச்சியால் தாக்கப்பட்டவர்கள் இறந்த காலத்துக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நிகழ்காலத்தில் அவர்களை வர வைக்க வேண்டும். நிகழ்காலத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம் வந்து பிரீத்திங். சோ இஃப் நீங்க பிரீத் பண்ணினீங்கன்னு சொன்னா, சுவாசம் நீங்க 2-3 தடவை பிரீத் பண்ணி பாருங்க, உங்களுடைய நினைவுகள்ல இருந்து நீங்க உங்களோட பிரீத்திங்ல தான் உங்களோட போக்கஸ் கூட வரும். 5 விஷயம் வெளியில பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே 5 பொருள்களை கண்ணால பாருங்க. ஓகே, மெடிடேஷன் வந்து நித்திரையில வந்து அந்த கொண்டு போற அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் நாங்க கூடுதலா மெடிடேஷன் செய்யலாம், அது கூட சாதாரணமாக நடக்கும், அதாவது எல்லாம் சேவ் பண்ணப்படும் நோமலா. அதுல மெடிடேஷன் இஸ் a குட் டெக்னிக். ஆனா உடனடியாக வந்து அதிர்ச்சிக்கு ஆட்கப்பட்ட ஆட்கள் இந்த மெடிடேஷன் செய்யறதுக்கு மிகவும் கஷ்டப்படுவார்கள், அதை பற்றி பிறகு பேசுவோம். ஆனால் மூவ் யுவர் பாடி, ஓடுறது, நடக்கிறது, மற்றது யோகா பிராக்டிசஸ், மற்றது நேச்சரோட கனெக்ட் பண்றது, ரைட் பண்றது, அல்லாவிட்டால் பெயிண்ட் பண்றது, அப்படியான விஷயங்கள் நீங்க வந்து செய்யல உங்களோட உடல் வந்து ஒரு பயத்தில இருந்து விடுபட்டு இப்ப இருக்கின்ற ஒரு நிலைமைக்கு வரும். சோ அதன் காரணம் வந்து நீங்க அசோசியேட் பண்றீங்க நடக்கிற விஷயங்களோட, வந்து இப்ப நடக்கிற விஷயத்தோட உங்களை தொடர்பு படுத்துறீங்க. பழைய நினைவுகள்ல தொடர்பு படுத்தாமல் இப்ப நடக்கிற விஷயங்களோட உங்களோட தொடர்பு படுத்துறீங்கள, அதுல இருந்து நீங்க விடுபடலாம்.
வேற என்ன செய்யலாம், எப்படி நாங்க இந்த பிளாஷ்பேக் அதிர்ச்சியான நினைவுகள்ல இருந்து நாங்க எப்படி திருப்பி வரலாம் என்று சொன்னால், நீங்க திருப்பி நீங்க இப்படியான நிலைமைகள் வரும் பொழுது இது ஓகே, இது எனக்கு நடந்த விஷயம் வந்து திருப்பி என்ன மனதுக்குள்ள வந்து கொண்டிருக்குது, அது பயங்கரமா இருக்கு. ஆனால் நடந்த சம்பவம் முடிந்து விட்டது, அது நடந்தது இறந்த காலத்தில், இப்பொழுது நடக்கிறது இல்லை. அப்ப நாங்க தென் நவ் இப்ப அப்ப அந்த விஷயத்த வந்து திருப்பி வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுவோம். எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணலாம்? பார்ப்பதால், சுவாசத்தால், 5 சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மெல், சவுண்ட்ஸ், இப்ப நடக்கிற சவுண்ட்ஸோட நாங்க ஃபோக்கஸ் பண்றது, இப்ப நடக்கின்ற அந்த ஸ்மெல். மேபி சம் பீப்புள் வந்து அந்த ஆயில்ஸ் அதுகள் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஆரஞ்சு ஆயிலோ அல்லாட்ட லெவெண்டர் ஆயிலோ அல்லாட்டி ஏதாவது மல்லிகை பூ அப்படியான வாசனைகள் திரவியங்கள், அதை வந்து நீங்கள் தண்டு விட்டால் அதை ஸ்மெல் பண்ணும்பொழுது நீங்க இப்ப இருப்பீங்க. அப்ப அந்த டிசோசியேஷன்ல இருந்து விடுபட்டு நீங்க வந்து இப்ப வந்து இருக்கின்ற நிலைமைக்கு உங்களுக்கு இந்த சின்ன விஷயங்கள் இது வந்து உங்களை கொண்டு வரும். நித்திரையில் கடினப்படுபவர்கள் வந்து எப்பவுமே நீங்க வந்து நித்திரையை பற்றி கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படி என்று யோசிக்க வேணும். அதாவது வசதியான இடத்துல நீங்க வந்து ஒரு படுக்கிறதுக்கு உங்களை வந்து இதென்ன வேணும், அதாவது வேற வந்து பகல்ல நித்திரை கொள்ளுகளை நீங்க தவிருங்கோ. அதாவது வந்து ருட்டீனை வந்து டெவலப் பண்ணுங்க. அதாவது படுக்கைக்குரிய நேரம் என்று சொன்னால் குளித்தல் அல்லாட்டி ஏதாவது மெடிடேஷன் அல்லாட்டி ரிலாக்ஸிங் மியூசிக் அப்படி ஏதாவது கேட்டுட்டு அந்த நேரத்துக்கு போய் அந்த நேரத்துக்கு நீங்க நித்திரை கொள்ளலாம். இரவில் உங்களுக்கு இப்படி கனவில் எழும்புற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் கார்ட்ஸ் எழுதி வைக்கலாம். நான் இரவில் கனவில் எழும்பின வந்தா அதை நீங்க வாசிச்சுட்டு இது ஒரு கனவு, நான் வந்து நித்திரைக்கு திருப்பி போகலாம், அப்படியான சின்ன பிளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அவங்க அப்படி செய்யலாம். அல்லாவிட்டால் உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு ஸ்மெல் அல்லாட்டி மின்ட் உடனே வாய்க்குள்ள வந்து போட்டு ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி நீங்களே உங்களை ஆறுதல் படுத்தி கொள்ளலாம். சோ அதுகள் வந்து உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு 30 நிமிஷத்துக்கு மேல ஸ்லீப் பண்ணலாம உங்களோட ஆழ்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னா எழும்பி உங்களை திருப்பி உங்களை காம் டவுன் ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஏதாவது ஒரு முறைய வந்து நோக்கி வச்சுட்டு திருப்பி வந்து நித்திரைக்கு போகலாம். மற்றது உங்களோட பெட்ரூமை வந்து சரியான நல்ல ஒரு பிளேஸ், அதாவது சேஃப், ஒரு உங்களை சேஃபா இருக்கக்கூடிய மாதிரி நீங்க பில்ட் பண்ணலாம். கடவுள் நம்பிக்கை உரியவர்கள் கடவுள் அப்படியான பிக்சர்ஸ் வைக்கலாம். அல்லாவிட்டால் அம்மா அப்படி அவர்களோட கூட தொடர்பு இருக்கிறார்கள், அம்மா அப்பா அவர்களின் படங்களை வைக்கலாம். உங்களுடைய இடம், நீங்கள் நித்திரையில் முழித்து பார்க்கும் பொழுது நான் என்னுடைய இடத்தில் இருக்கின்றேன் என்றது கூடிய அறிகுறிகள் அதுகளை வந்து நீங்க வந்து செய்து வைக்கலாம். ரெண்டாவது வந்து நித்திரைக்கு போக முதல் டீப் மசில் ரிலாக்ஸேஷன் அப்படி என்று சொல்லுவாங்க. அத வந்து நீங்க வந்து செய்யலாம். அதாவது வந்து டீப் மசில் ரிலாக்ஸேஷன் வந்து இப்பவே நீங்க செய்து பார்க்கலாம். ஒரு வசதியான இடத்துல வந்து நீங்க இருந்து பிறகு ஒவ்வொரு தசை குழுக்கள், அதாவது வந்து ஒவ்வொரு தசை குழுக்களாக நீங்க வந்து ஒரு இந்த இப்படி டென்ஸ் பண்ணி உங்களோட மசில்ஸ வந்து டென்ஸ் பண்ணி, அப்ப பதட்டத்துக்கு இருக்கும் இல்லையா, உங்களோட மசில்ஸ் வந்து தசை நார்கள் பதட்டப்படும். அதை கொஞ்ச நேரம் வைத்திருந்து அதை கவனித்து பிறகு வந்து விடுகிறது. சோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப என்னுடைய கையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபிஸ்ட், ஓகே, இதை வந்து நல்லா ஊண்டி இப்படி நான் ஊண்டேக்குல வந்து பிரீத் பண்றேன். இப்ப விரிக்கிறது. சரியா? நீங்க விருப்பம்னா என்னோட சேர்ந்து செய்து பார்க்கலாம். இப்ப வந்து சரியாக இருந்து கொள்ளுங்கள் உங்களோட இருக்கையில். எனக்கு சொன்னா இது நீங்க பழக்கிறதுக்கு, நீங்க யாராவது பேஷண்ட்ஸா பாக்குறீங்கன்னு சொன்னா டாக்டர்ஸ், அல்லாட்டி நீங்க யாராவது உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருந்தா, அல்லாட்டி சரியாக உங்களுக்கு நித்திரை கொள்றதுக்கு முதல் நீங்க இது செய்ய விருப்பம்னு சொன்னா நீங்க வந்து இத வந்து செய்யலாம். சரியா? ஓகே. சோ நீங்க உங்களோட பிரீத்திங் வந்து செய்து தசைநார்களை வந்து சரியா வந்து பார்த்து கொள்ளுங்க. ஓகே, நாங்க தொடங்குவோம். So let's start with the fist. So நான் இப்படி கையை உயர்த்தி காட்டுறேன், நீங்க அப்படி செய்ய தேவையில்லை, நீங்க உங்களோட கையை வந்து கீழே வைக்கலாம். So நான் வந்து ஒவ்வொன்றாக சொல்லுவேன். So let's kind of tensing the and making a fist and breathing in. Okay, so breathe out பண்ணிக்கலாம். உங்களோட கையை வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. So upper arm, so மேல் பகுதிக்கு இருக்கின்ற உங்களுடைய கை
So tense, tense, tense. And relax. And shoulders அப்படி என்று சொல்ற தோள் பகுதிகளை மேலுக்கு உயர்த்தி நல்லா டென்ஸ் பண்ணுங்க. நீங்க வந்து மூச்சை உள்ளுக்கு எடுத்து ஒரு கொஞ்ச நேரம் அதோட சேர்த்து வச்சிருங்க. டென்ஸ் பண்ணிக்கல மூச்சை வெளியில் விடும் பொழுது அதை ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஸ்டமக் அண்ட் யுவர் செஸ்ட் சேர்த்து செய்யுங்க. டென்ஸ் பண்ணுங்க. உள்ளுக்கு எடுத்து மூச்சை உள்ளுக்கு எடுத்து அப்படியே வச்சிருங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்ப பெல்விஸ் என்று சொன்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கும். அதுக்கு உரிய தசை நார்கள் எல்லாம் சுற்று வர இருக்கும். சோ பெல்விஸ் நீங்க வந்து மனதால அதை வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி டென்ஸ் பண்ணுங்க. பிரீத் பண்ணி அந்த காற்றை உள்ளுக்கு வைத்திருங்க. ஏலாம போகும் பொழுது விட்டுடுங்க உடனே. ஓகே, ஃபாஸ்டா விடலாம். நீங்க தாய்ஸ் 2 தொடை பகுதிகள் tense, tense, tense. Keep it, keep it. Keep the breath in and letting it go. பிறகு கீழ் கால் பகுதிகள் tense, tense, tense. 2 காலும் வலதும் இடது காலும் விட்டுடுங்க. பிரீத்திங் வந்து வெளியில வரைக்கல. இப்பொழுது பாதங்கள் டென்ஸ் பண்ணுங்க. நல்லா எல்லா டோஸ் கால் விரல்களையும் சேர்த்து பிரெத்தை உள்ளுக்கு எடுத்து வச்சிருங்க. அந்த நேரத்துல இப்ப வெளியில விட்டுடுங்க. இப்ப நெக்குக்கு வருவோம். நெக்க டென்ஸ் பண்ணுங்க. டென்ஸ், டென்ஸ், டென்ஸ். மூச்சு காற்ற உள்ளுக்கு வச்சிருங்க. வெளியில விட்டுருங்க. இப்ப ஃபோர்ஹெட் வந்து இப்படி சுருக்கி நீங்க செய்யலாம். சுருக்கி ஃபோர்ஹெட்டை வந்து இப்படி செய்து கண்ணையும் வந்து அப்படி சுருக்கி இப்படி இந்த பகுதியையும் சுருக்கி செய்யலாம். ஓகே, சோ பிரீத்திங் இன் டென்ஸ், டென்ஸ், டென்ஸ். பிறகு விட்டுடுங்க. பிறகு தலைப்பகுதி டென்ஸ், டென்ஸ், டென்ஸ். விட்டுடுங்க. ஜோ நாங்க வந்து நிறைய இதுல கதைக்கிறபடியா இதுலயும் கூட டென்ஷன் இருக்கலாம். சோ அதையும் வந்து இறுக்கி வச்சிருங்க. அதை வந்து நீங்க கடிக்கிற மாதிரி வச்சிருக்கலாம். விட்டுடுங்க. அதுக்கு பிறகு எல்லா ஹோல் பாடியையும் பிரீதிங் இன் டென்ஸ், டென்ஸ், டென்ஸ். the whole body. விட்டுடுங்க. ஓகே, சோ இத நீங்க அப்படி செய்யல. உங்களுக்கு அது செய்து முடிச்ச பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அத கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்க. ட்ரோமா மெமரி வர்சஸ் நார்மல் மெமரி பார்த்தோம். அப்ப என்ன நாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட், இப்ப நான் வந்து சொன்னது ட்ரீட்மெண்ட் இல்ல, அவ்வளவும் கிரவுண்டிங் டெக்னிக்ஸ். அதாவது எங்களோட உடல் வந்து ஆபத்துக்குள்ளே இல்லை என்று அறிவிக்கின்றோம். சரியா? கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் வந்து ஆபத்தில் எந்த நேரமும் இருக்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற நபர்கள், அதிர்ச்சியால் தாக்கப்பட்ட நபர்கள் வந்து காம் டவுன். நீங்க உங்களை முன்னால உங்களுக்கு ஆபத்து இல்ல, இது பழைய சம்பவம், இப்ப நடக்கிற சம்பவம் இல்ல, அதனால உங்களை வந்து அதுல இருந்து தவிர்க்கிறதுக்கு தான் அந்த கிரவுண்டிங் டெக்னிக்ஸ். ஆனா நாங்கள் ட்ரீட்மெண்ட் அப்படி என்று சொல்லி கதைக்க போகல. என்ன ட்ரீட்மெண்ட் என்று பார்ப்போம். எப்படி நாங்கள் ஸ்லோவா அந்த எல்லாம் குழம்பி போன எல்லா மெமரிஸையும், உடைகள் எப்படி எல்லாம் அப்படியே குழம்பி போயிருக்கும் பொழுது அதை நாங்கள் சாதாரணமாக எடுத்து ஒவ்வொன்றாக அடுக்கி அடுக்கி நாங்கள் வைப்பது போல எங்களுடைய மெமரிஸ், அதாவது எங்களுடைய நினைவுகளையும் அப்படித்தான் நாங்கள் திருப்பி வைக்க வேண்டும். அப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் தான், அதாவது PTSD. அதுக்கு வந்து இங்க வெஸ்டர்ன் இதுல வந்து எவிடன்ஸ் பேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குத்தான் கூட எவிடன்ஸ் இருக்குது, இதுதான் சரியாக வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு வந்து நாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ட்ரோமா ஃபோக்கஸ்ட் பிஹேவியரல் தெரப்பி.
இது என்ன வந்து இன்வால்வ் பண்ணும் அப்படி என்று சொன்னால் நாங்கள் வந்து அவர்களோடு பேசுவோம். எப்படி நடந்த சம்பவம் ஒரு கொடுமையான சம்பவம், ஆனால் அந்த கொடுமையான சம்பவத்தை கண்ணை மூடிக்கொண்டு அது எப்பவுமே அவங்களுக்கு நடக்கின்ற மாதிரியே இருந்து கொண்டிருக்குதானே. அப்ப அதனால அந்த சிபிடி வந்து போக்கஸ் பண்றது இதைத்தான். அவர்கள் வந்து நடந்ததுல இருந்து டீட்டெயில்ஸா அதை வந்து சொல்றது கண்ணை மூடிக்கொண்டு. அது வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ்ட் தெரபிஸ்ட் தான் இது செய்ய வேணும். நீங்க அதை வந்து செய்ய ட்ரை பண்ணாதீங்க. நீங்க டாக்டர்ஸா இருந்தாலும் நீங்க ஸ்பெஷலிஸ்ட் இல்லாட்டி இதுல ட்ரெயின் பண்ணாட்டி தயவு செய்து நீங்க வந்து இது செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால் இது சரியான முறையில வந்து செய்ய முடியாவிட்டால் அவர்கள் வந்து பாதிப்பு அடையலாம். அப்ப அவர்களின் மெமரிஸ் வந்து சரியாக நீங்க வந்து வெளியில வந்து எடுத்துக்கொண்டு வரைகளை எப்படி உங்களுக்கு அதை வடிவா அடுக்கி அப்டேட் பண்ணி சேவ் பண்ணா தெரிகிறதே அது ஒரு பெரிய ப்ரோக்ராம் நாங்க வந்து செய்ய வேணும். அது வந்து நீங்க செய்யாம இருந்தா அது செய்ய முடியாது. சோ அதனால வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு அப்படியான ஆட்கள் தெரிஞ்ச வந்தால் ரிஃபர் பண்ணுங்க ட்ரோமா ஃபோக்கஸ்ட் தெரப்பி. அதிகமான இப்ப ட்ரோமா ஃபோக்கஸ் தெரப்பியும் வந்து எவிடன்ஸ் என்னத்துக்கு சொன்னா ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட். இப்ப சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படியான பிரச்சனைகளுக்கு வந்து அது ஸ்பெஷலிஸ்ட் சப்போர்ட் இன்னும் இருக்குது. அது சைல்ட்ஹுட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படியான ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கள்கிட்ட தான் நீங்க அவர்களை வந்து அனுப்ப வேணும். அது வித்தியாசமான முறையில வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இதை தவிர நரேட்டிவ் எக்ஸ்போஷர் தெரப்பி என்று சொன்னால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம். முதலாவது இருக்கிறது வந்து கண்ணை மூடிக்கொண்டு ஆக்சுவலி அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. சோ இப்ப வந்து ஒருவர் சில பெண்கள் வந்து இப்ப ஒரு முறை பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்படுவதும் ஒரு 10 பேர் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்படுவதிலும் வித்தியாசம் இருக்கின்றது. அப்ப அந்த முதலாவது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அவங்களுக்கு வந்து. அப்ப நரேட்டிவ் எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படி என்று சொன்னா அது வந்து மல்டிபிள் ட்ரோமாஸ் வேற ட்ரோமா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். இப்ப ரெஃப்யூஜிஸ் அசைலம் சீக்கர்ஸ் ட்ரோமா அப்படித்தான் சில வேளையில வந்து அவங்க தங்க சொந்த நாட்டுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. பிறகு வேற இடத்துல வந்து அங்க இருந்து அந்த டிராவல் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு போகல இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பிறகு அங்க இருந்து இந்த ஹோஸ்ட் கண்ட்ரி என்று சொல்லி வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்து இந்த இடத்துல கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு மல்டிபிள் பல ட்ரோமாஸ் அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து அது நெரட்டிவ் வந்து ஸ்டோரி மாதிரி சொல்லுவது, அதாவது கண்ணெல்லாம் முழிச்சு கொண்டு ஆனா ஸ்டோரியா வந்து அவங்க அதை சொல்லுவாங்க. அதை எழுதி தெரபிஸ்ட் எல்லாம் சேர்ந்து எழுதி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்களோட நெரட்டிவ் அப்ப அது சேவ் பண்ணப்படும் இல்லையா. எல்லாம் சரியாக இப்படித்தான் நடந்தது எல்லாம்னு சொன்னா அந்த டைமுக்கு சேவ் பண்ணப்படும். So trauma focused therapy, narrative exposure therapy, of course அவங்க வந்து அந்த அதிர்ச்சிக்கு ஆட்பட்ட ஆக்கள் அதை வந்து செய்ய போகல பயந்து கொண்டு போவாங்க. ஆனால் கூடுதலான நல்ல சக்சஸ் ஆக இந்த தெரபிஸ் வந்து ரெண்டுமே வந்து இங்க பாவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது வந்து கம்பேஷனேட் ஃபோக்கஸ்ட் சிபிடி அப்படி என்று சொன்னால் அன்பு நிறைந்த அப்படி என்று சொன்ன ஒரு சிபிடி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கூடுதலா ஷேம் அப்படின்னு சொல்ற வெட்கம், அவமானம், மற்றது தங்களை தாங்களே வதைத்துக் கொள்ளுறது அப்படியான ஆட்களுக்கு அந்த இது வந்து இன்னும் கூடுதலான உதவிகரமாக இருக்கும். ஐ மூவ்மெண்ட் டீசென்சிட்டிலைசேஷன் ரீப்ராசஸிங் EMDR அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த EMDR வந்து அந்த ட்ரோமா இமேஜை வந்து ஹோல்ட் பண்ணி ஐ மூவ்மெண்ட்ஸ், அதாவது கண்ணை வந்து அவங்க மூவ் பண்ண சொல்லிக்கல அந்த மெமரி இமேஜையும் கொண்டு வந்து அப்படி செய்யக்கல வந்து அந்த மெமரி இமேஜஸ் வந்து ஸ்லோவா அவங்கள விட்டு விலகுற மாதிரி. சோ அது இன்னொன்று. வேற தெரப்பிஸ் கூட செய்யலாம். ஆர்ட் தெரப்பிஸ் கூட இருக்குது, ஹோலிஸ்டிக் தெரப்பிஸ், கிரேனியோ சாக்ரல் தெரப்பிஸ், பாடி தெரப்பிஸ், யோகா, கிராண்டிங், மைண்ட்ஃபுல் பிராக்டிசஸ் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இதுதான் அந்த எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொன்னா ரிசர்ச் பண்ணி அவங்க இதுதான் நல்லா ஒர்க் பண்ணும் அப்படி என்று சொன்ன தெரப்பிஸ் இது வந்து. ஆனால் இது வந்து வெஸ்டர்ன் என்று சொன்னபடியா தனியா இவங்க கூடுதலா ஒயிட் பாப்புலேஷன்ல தான் ட்ரையல் பண்ணியிருப்பாங்க. அப்ப எங்களுக்கு தெரியல ஏசியன் ஆக்களுக்கு எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. சோ இதுதான் நீங்க வந்து இன்றைக்கு வந்து நாங்க பேசியிருக்கிற ட்ரோமா கைண்ட் ஆஃப் PTSD. சோ நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன கேட்கலாம். நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு பேசவில்லை ட்ரோமாவை பற்றி. ஏன்னு சொன்னா நான் போக்கஸ்டா
தனியே இந்த சிம்பிளா உங்களுக்கு எடுத்துரைக்க வேணும்ன்றதுக்காக PTSD என்றா என்ன அந்த எடுத்துரைக்க வேணும்ன்றதுக்காக நான் உங்களை இதுல வந்து நிறைவுபடுத்தி கொள்கின்றேன். இது பெரிய ஒரு டாபிக், பிக் சப்ஜெக்ட். ஆனா அந்த கோர் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படி என்று சொல்ற அந்த இதுதான் PTSD அப்படின்னு சொன்னா. சரியா? சோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்க இனி கேட்கலாம். மீராவுக்கு எல்லாரும் தேங்க் பண்றோம். நாங்கள் மிகவும் திறமையாக ஒரு முக்கியமான டாபிக் என்றை கதைச்சிருக்கிறீர்கள். உங்களோட மாஸ்டர்ஸ்ல செய்தது நல்ல பிரயோசனமாக தான் நம்ம சமூகத்துக்கும் இருக்கிறது. நன்றி. நாங்க அடுத்த வாரம் மேனகா போதலிங்கம் கதைப்பா செல்ஃப் வொர்த் அந்த டாபிக்ஸ்ல அடுத்த கிழமை கதைப்பா. அடுத்த சாட்டர்டே இதே நேரம். நன்றி, வணக்கம்.